மறக்க முடியாத ஒரு டீச்சர்னு சொன்னா மை 6th grade டீச்சர். ஸோ 6th grade வந்து ஒன் ஆஃப் த லோவஸ்ட் பாயிண்ட் இன் மை லைஃப் இருந்தது. ஐ ஃபெல்ட் வெரி இன்செக்யூர் அண்ட் எவ்ரி திங். ஸோ தட் ஒன் டீச்சர், her name is Sharon. So she was always by my side. She gave me the courage to like speak up, in public places, and she like helped me academically as well. So because of her only, I am where I am right now. So I would give her the credits as well. Amma. For me, it has always been her. Like she teaches me everything from the beginning. What is it? Anything. So it has always been my mother. Social work kind of bachelor's in BSW படிக்கும்போது there was a person called Sylvia Daisy. So நான் social work எடுக்கும்போது I didn't know why I took up the course. I didn't have like a proper vision, but she always kind of emphasized on values. எதுக்கு இந்த social work is important. She stood up for values. I think that kind of motivated me to work in the same sector and continue with the profession. Savitri ma'am, because all my schooling and for my 10th exam, she was my teacher in classroom, and also she was taking special classes early morning at 5 o'clock. Wherein after my class, I used to go to tennis. So before that, that is the time I am free. She will every time make boost and complan and keep ready for me, and I will sip it and listen to her class. That's the best days of my life also, I can say. அங்க வந்து ஹெட் மாஸ்டரா இருந்தவர் ரெவரண்ட் ஃபாதர் லூர்த்ராஜ். அவருடைய ரூம்ல போய் நான் பார்க்கும்போது என்னுடைய கையை நீட்ட சொல்லி ஒரு பிரிட்டிஷ் காயின் எனக்கு கொடுத்து யூ வில் பிகம் அ வெரி குட் நுமிஸ்மேட்டிஸ்ட்னு சொன்னார். அந்த சொல்லக்கூடிய அந்த டைம்ல இருந்து நான் இப்போ வரைக்கும் இந்த 40 வருஷமா இந்த நாங்கள் நுமிஸ்மேட்டிஸ்டா எல்லா காயின் இது ஆல்பம் நிறைய போடுற அளவுக்கு நான் அதை சேர்த்துருக்கேன்னா அதற்கு காரணம் அந்த ஆசிரியர் தான். 9th and 10th ஸ்டாண்டர்ட் பிரின்சிபல் சாம்சன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னா ஒன் ஆஃப் த முக்கியமான காரணம் வந்து என்னோட சாம்சன் சார் தான். இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஞாபகம் வச்சு இன்னைக்கு நான் மெசேஜ் அனுப்பிச்சா கூட எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணாரு. ஸோ அவர்கிட்ட இருந்து தான் எப்படி பேசணும், எப்படி நடக்கணும், எப்படி எல்லாமே பண்ணணும் அப்படிங்கிறத நான் கற்றுக்கிட்டேன். யூஜி படிக்கும் போது ப்ரொஃபஸர் நேமிங் டாக்டர் பிஜு ஜோசப் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் டு ஆல்வேஸ் டேர்ம் ஆஃப் காயின் லைஸ் போட வெங்காயம் அப்படின்னு சொல்லுவார். லைக் யூ நெவர் யூஸ் சம் எனி கைண்ட் ஆஃப் அன்பார்லிமெண்ட்ரி வேர்ட்ஸ் ஆர் லைக் கெட்ட வார்த்தை யூஸ் பண்ண மாட்டாரு. இந்த பீப்புள் ஹூ பங்க் த கிளாஸஸ், அதாவது காலேஜ் பங்க் பண்றவங்க கூட அவர் கிளாஸ் என்ஜாய் பண்ணி உட்காருவாங்க. ஏன்னா வந்து அவர் டீச் பண்ற விதமே விச் ஆக்சுவலி இன்ஸ்பயர் த ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது கிளாஸ்க்கு வரணும், லைஃப் கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பார்ட் ஃப்ரம் அகாடமிக்ஸ் இதெல்லாம் தாண்டி நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருக்காரு. என்னுடைய 9th and 10th இருந்தாரு. ஸோ ஹிஸ் நேம் இஸ் அருண் சந்தர். ஐ லைக் ஹிம் பிகாஸ் ஹீ saw like who I am, and he also saw my interest in video games and history. So he wanted me to become more knowledgeable in this subject and wanted me to follow my passion. ஸோ அவருடைய ஒரு மோட்டிவேஷன்னே சொல்லலாம் நான் இங்கே இன்னைக்கு கேம் டெவலப்பராக இருக்கிறதுக்கு. ட்ராயிங் டீச்சர் தான். பிகாஸ் என்னோட ட்ராயிங் டேலண்ட்டை அக்னாலேஜ் பண்ணி அதை பாராட்டி எனக்கு ஒரு ஊக்கம் கொடுத்தாங்க. ஸோ ஸ்கூல் டேஸில். ஸோ அந்த டீச்சர் அதுலேருந்து தான் எனக்கு தெரிஞ்சது ஓகே ட்ராயிங் ஸ்கில் நல்லா வருது அப்படின்னு தெரிஞ்சு. முகமது அலிங் சார் ஒருத்தர் 5th மேக்ஸ் கிளாஸ் எடுத்தார். அவர் வந்து அவரோட அடி மட்டும் மறக்கவே முடியாது. மேக்ஸ் வரலன்னா அடிச்சே வர வச்சிருவாரு. அதனால மறக்கவே முடியாது அவரை. மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். எனக்கு மேக்ஸ்னா பயம் ஸ்கூல்ல. ஸோ வந்து அவங்க ஒருத்தவங்க தான் எனக்கு கைட் பண்ணு. ஸோ எங்கே போனாலும் நான் மேக்ஸ் விடாது. ஸோ எனக்கு கற்றுட்டு தான் ஆகணும்னு சொல்லி அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதை கற்றுட்டு இப்போ வந்து நான் மேத்தமெட்டிக்ஸ் தான் நல்லா குட்டாக இருக்கேன். பிஎஸ்என் மேம் கிளாஸ் டீச்சர், அவங்க தில்ஷத் பெஹிம் மேம் அவங்க பேர். அவங்க நிறைய சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுப்பாங்க. கஷ்டமாக படிக்கிற மாதிரி இருந்தால் உடனே ஈஸியாக தான் சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அவங்கள ரொம்ப பிடிக்கும் எனக்கு. 12th standard Lavanya ma'am. She teaches very well in all the subjects like home science and maths. இங்கிலீஷ் பார்த்தாரு. அவர் வந்து உனக்குலாம் இங்கிலீஷ் வராது, நீ எல்லாம் படிக்கவே லைக் இல்லைன்ட்டாரு. நான் 9th படிக்கும் போது ஒரு டீச்சர் வந்தாங்க, முத்தமிழ் செல்வன், தமிழ் டீச்சர். அவங்க தமிழ் எனக்கு மேக்ஸிமம் வராது, அரபிக் அதுதான் போனதால தமிழ் எனக்கு ரொம்ப வராது. அதனால அவர் ரொம்ப கேர் எடுத்து சொல்லி தருவாரு. பிரைமரியில எனக்கு கையில ஃபிராக்சர் ஆகும்போது எனக்கு ஹெல்ப் பண்ண 3 டீச்சர்ஸ் தான். கந்தசாமி லெசன் எடுக்காம ரியாலிட்டியோட மேட்ச் பண்ணி பேசுவார். என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், போர் அடிக்காமல் கிளாஸ் எடுப்பார். எனக்கு ஸ்பெசிஃபிக்காக எந்த டீச்சர்ஸும் ஞாபகம் இல்லை. ஆனால் இப்போ கூட நான் ஸ்கூலுக்கு போனேன், எல்லா டீச்சர்ஸ்க்கும் எனக்கு ஞாபகம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு இமேஜை கிரியேட் பண்ணிட்டு வந்திருக்கேன். செந்தில் ராஜன் தான் காலேஜில். அவர் வந்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாரு. தியரி சப்ஜெக்டே வந்து எக்ஸாம்பிள்ஸோட சொல்லி கொடுப்பாரு. காலேஜில் மைக்ரோ ப்ரொஃபஸர் இது டெய்லியுமே வந்து இமிட்டேட் பண்ணி எல்லாமே நான் ஹெசிடேட் பண்ணிட்டு தான் இருப்பேன். லேர்னிங்காக, நியூ ஸ்கில்ஸ்க்காக. அவங்க தான் வந்து என்கரேஜ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீ எது பண்ணாலும் ஃபர்ஸ்ட் நல்லா தான் இருக்காது, தப்பு பண்ணுவதான், இருந்தாலும் பண்றத விடாத, கீப் ட்ரைங்ட்டு என்னை மோட்டிவேட் பண்ணிட்டே இருப்பாங்க. பிடி வாத்தியார் தான்.
ஏன்னா அப்பப்போ வந்து எல்லா கிளாஸையும் கட் அடிச்சுட்டு ஓடிடுவேன். அந்த வகையில் அவர் ரொம்ப ஹெல்ப் பண்ணாரு. 12th கிளாஸ்ல மேத்ஸ் டீச்சர் சுஜாதா ஸ்பெஷல் டைம் எடுத்து எனக்கு சொல்லி தருவாங்க. ஸோ அதனால அவங்க ஸ்பெஷல் கேர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எம்ஜியோட ஹெச்ஓடி டாக்டர் அர்ச்சனா பிரசாத், அவங்க ஹேண்டில் பண்ற விதம், அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி டேக்கிள் பண்றாங்க, அவங்க ஸ்டூடெண்ட் கமிட்டி ஹெட்டா இருந்திருக்காங்க, அந்த மாதிரி விஷயம் எல்லாமே ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருக்கும். பாலாஜி அவர் என்னுடைய சயின்ஸ் டீச்சர். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எனக்கு கொடுப்பாரு. அதனால தான் நான் சயின்ஸில் 90 மார்க்ஸ் எடுத்தாங்க. ஆக்சுவலாக அப்படி யாரும் என் லைஃப்பில் இருந்ததில்லை. எல்லா டீச்சர்ஸுமே நார்மலாக எல்லா டீச்சர் மாதிரி தான் இருந்திருக்காங்க. ஒரு வாட்டி கூட நான் ஃபீல் பண்ணதில்லை இங்கே ஸ்பெஷலாக எஃபெக்ட் எடுத்து எனக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி நிறைய டீச்சர்ஸ் இருக்காங்க, ஐ நோ தட். வெளியே நிறைய பேர் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எஃபெக்ட் எடுத்து பண்ணுற டீச்சர்ஸையும் நான் பார்த்துருக்கேன். பட் என்னோட லைஃப்பில் அப்படி ஒரு டீச்சர் இல்லையே நான் நிறைய டைம் ஃபீல் பண்ணியிருக்கேன். Maths teachers, science teachers, then college teachers. So there are many teachers. Every teacher has played one part, a big role in my life. College professor, psychology professor. She is the one who told I have potential to be someone. And ஒரு positivity அப்படின்னு சொல்லுவாங்க. So அதுவுமே வந்து she was the one who made me to understand that. So she is the inspiring teacher that I've had. Happy Teachers Day. 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 Happy Teachers. Happy Teachers Day. 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 Happy Teachers Day.